நம்மள இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதுதானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். வாங்கப்பா வாங்க. வாங்கம்மா வாங்க வாங்க. வாங்கம்மா. வணக்கம் அப்பா, இது எங்க அம்மா, பேரு அலமேலுமாங்க. வணக்கம் ஐயா. மா, இவங்க ஆனந்தியோட அப்பா அம்மா. இது அண்ணன் அண்ணி, இது அக்கா. வணக்கம்மா. அவங்க ரெண்டு பேரையும் உனக்கு தெரியும். மகேஷ் சாரா நல்லா தெரியுமே. மலை உச்சியில கோயில் ரொம்ப அழகா இருக்குமா. இங்க என்னம்மா விசேஷம்? கோவிலுக்கு பின்னாடி ஆஞ்சநேயர் பாதம் இருக்கு. அங்க தேங்காய் கட்டி வேண்டிக்கிட்டா நினைச்சது நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஓஹோ, ரொம்ப சந்தோஷமா. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பா, இவங்க தான் என் அம்மா, பேரு ருக்மணி. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்யா. வணக்கம்மா. வணக்கம்மா. அவ என் மூத்த தங்கச்சி ஜோதி. வணக்கங்க. அவ என் ரெண்டாவது தங்கச்சி வத்சலா. வணக்கம்மா. மூணாவது தங்கச்சி வாசு. வணக்கம். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா. அவ்வளவு தூரத்துல இருந்து வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல என்னம்மா இருக்கு? முத்து ரொம்ப பொறுமைசாலி. இந்த மாதிரி ஒரு புள்ள கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க வேற, இவன் எல்லா விஷயத்திலயும் பொறுமைசாலியா இருக்க மாட்டாமா. என் மருமக விஷயத்துல மட்டும்தான் ரொம்ப பொறுமையா இருக்கான். இல்லனா எங்க அக்கா மாதிரி ஒரு பொண்ணு மாமாக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருமா? அப்படி சொல்லு ஜோதி. எங்க அக்கா மாதிரி பொண்ணு கிடைக்க மாமா தவம் இருக்கணும். தவம் தான் இருந்தாரு 7 வருஷம். அவ்வளவும் வருத்தமாமா? ஏய் வாயாடிங்களா, கொஞ்சம் சும்மா இருங்கடி. தம்பியை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு காரணமே ஆனந்தி தான்ப்பா. ஆனந்தி மட்டும் ஜெயந்திய கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லலன்னா ஜெயந்திய ஒத்துந்திருக்க மாட்டா. இந்த கல்யாண ஏற்பாடும் நடந்திருக்காது. ஆனந்திக்காக மட்டும்தான் இன்னைக்கு எங்க கல்யாணமே நடக்க போகுது. அப்படியே ஆனந்தி, முத்து சொல்றது நெசமா? அதெல்லாம் இல்லம்மா. மகேஷ் சார் மனசு வச்சதாலதே இந்த கல்யாணம் நடக்குது. அவரை என்ன பிரச்சனை வந்தாலும் வரட்டும், நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு முடிவெடுத்த பிறகுதே நாங்க எல்லாரும் ஆளாளுக்கு எங்களால முடிஞ்சதை செஞ்சோம். முத்தண்ண, நீங்க என்னைக்கும் மகேஷ் சாருக்குதே நன்றி கடன் பட்டிருக்கீங்க. மகேஷ் சார், எங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். என்னைக்கும் நாங்க உங்களுக்கு நன்றியோட இருப்போம் சார். ஹே முத்து, ஆனந்தி தான் சொல்றானா நீயும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? காமெடியா சார்? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். முத்தன, நீ சீரியஸா பேசினாலும் காமெடியா தான் இருக்கும். ஏய் சௌசவ், முத்தண்ண இன்னைக்கு மாப்பிள்ளடி. இன்னைக்கு ஒரு நாளாவது அவரை ஓட்டாம இரு. உங்க பிள்ளைய கிண்டல் பண்றோம்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. கல்யாணம்னா இப்படிதான் கலகலன்னு இருக்கணும். அம்மா, கல்யாணம் எங்க? இங்கதானா? அதான் அங்க ஒரு மண்டபம் இருக்குல்ல, அங்கதான் கல்யாணம். அப்படியாம்மா? மகேஷ் தம்பி, முதல்ல சாமி கும்பிட்டுருவோமா? கும்பிட்டுலாம். வாங்க வாங்க எல்லாரும் போலாம். வாங்க. வா ஆனந்தி. வாங்க எல்லாரும் வாங்க. அது மாப்பிள்ளை பொண்ணு பேர்ல அர்ச்சனை பண்ணணும். சரி, பேர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. முத்து கன்னிராசி உத்திராட நட்சத்திரம். முத்து கன்னிராசி உத்திராட நட்சத்திரம், சக குடும்பம் சௌபாகியம். ஜெயந்தி மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். ஜெயந்தி மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம், சக குடும்பம் சகல சௌபாகியம். திருமணம்.
இன்னொரு பேருக்கும் அர்ச்சனை பண்ணணும். பேர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு அன்பரசன். மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம், மேஷ ராசி, அன்பரசன், சக குடும்பம் சகல சௌபாகியம் தரும் ஆதிசக்தி. ஒரு நிமிஷம் இருங்க. ஆனந்தி, அன்பு பேர்ல நீ அர்ச்சனை பண்றேன்னா இன்னும் அன்பு உன் மனசுல வச்சிட்டு இருக்கேன்னு தானே அர்த்தம்.